அக்கா இப்படி ஆடிப்பாடி இந்த பொட்டமகளை வந்துவிட்டோம் அல்லவா அக்கா இந்த பொட்டமலத்தில் ஐவரும் அமர்ந்து அப்படியே நீராடி வச்சுட்டு போகலாங்க அனைவரும் அமருங்க அக்கா ஏண்டி பாப்பா அக்கா ஏண்டி பாப்பா அக்கா உனக்கு திருமணம் முடிந்து விட்டதா? திருமணம் ஆடிச்சுக்கா. அப்படியா? ஆமா. உன்னுடைய கணவர் பேர் என்ன? அக்கா என்னுடைய கணவர் சொல்லித்தான் ஆகணுமா? ஆமா. என்னுடைய கணவர் தாங்க கொக்கலக்கண்ணன். என்ன கண்ணன்? கொக்கலக்கண்ணன். ஏண்டி அந்த கண்ணன் லீலைகள் செய்கிறான், இந்த கண்ணு என்ன செய்கிறான்? என்ன சொல்றீங்க? அவனை நம்பாதே. இவளுக்கு லவ் லெட்டர் கொடுத்தான், இவளுக்கு கிஸ்ஸே கொடுத்துட்டான். அப்படியா? அக்கா கொடுத்தா கொடுத்துட்டு போட்டு விடுங்கக்கா. அப்படியா? ஆமாக்கா. ஏண்டி சின்னவளே எனக்கா உனக்கு திருமணம் பண்ணி விட்டதா? அக்கா நான் இப்பதாங்க லவ் பண்றேன். லவ்வா? ஆமா. யாரு? அக்கா நிதிஷ் கண்ணனை லவ் பண்றேக்கா. என்ன கண்ணு? நிதிஷ் கண்ணனு. ஏண்டி பாப்பா அக்கா அந்த கண்ணை அங்க வாசிக்கின்றார், இந்த கண்ணை என்ன வாசிக்கிறார்? அக்கா அவ எதை நல்லா வாசிக்கிறானோ இல்லையோ சீக்கிரட் நல்லா வாசிக்கிறாங்க. கூடவே இருக்கிற அறிவை எடுத்து சொல்ல மாட்டியா? புகைப்பிடித்தால் புற்றுநோய் உண்டாக்குன்னு. அக்கா எங்கக்கா கேக்குற கேட்க மாட்டானே. என்னது போட்டு போல எங்க இருந்து பொழக்கத்து நானு நான் தான் வாங்குறேன் தாலி. ஏண்டி அவன் அடிக்க பிறந்தவன், நீ வாங்க பிறந்தவளா? அக்கா காலையில கூட அடிச்சக்கா நல்லா வாங்கிட்டேன்க்கா. ஐயா அடிதான் வாங்கினேன். நான் மட்டும் நான் சொல்ல வந்தேன், போற வெளியே அடிச்சிட்டு போறக்கா. அடித்தான். ஆமா. அடி ஓதுற மாதிரி ஆனந்தம் கூட ஓத மாட்டாங்க, சரியா? சரிங்க கேள்றி. ஏண்டி அக்கா யோசனை பண்ணிக்குது என்ன சொல்ல போலாம் சொல்லலாம். ஏய் என்ன சொல்லலாம் சொல்ல கூட யோசனை பண்ண உட்காந்துங்கறாடி. சொல்லலாம். நீ என்னது அவன் சொல்றான்றேன். ஆஹா. ஏண்டி பாப்பா என்னக்கா எனக்கு திருமணம் பண்ணிட்டுதா? அக்கா என்னையா கேக்குற? இல்ல அந்த குழந்தை கேட்டு போயினாரு. அக்கா நான் இன்னும் வயசுக்கே வரலையே. என்னடா இருக்க மாட்டீங்க? உன்ன வயசுக்கு வரலையா? ஆமா. எப்படி இருக்க? என்ன துண்டு புட்ட தூள மாட்ட, எதிர் விட்ட மோள மாட்ட, அந்த குந்தாணி உன்னமா வந்திருக்க மாட்டா. ஏண்டி இப்போது நீ வயசுக்கு வரணும்னா வரணும்னா ஊரு வடையில இப்ப பஸ் ஸ்டாண்ட்ல போய் இறங்கின உடனே நம்ம கம்பெனில மேனேஜர் சரவணன் இருக்கிறாரு, ஒரு லேகி வச்சிருக்கிறார். அது பல்லு படமா சாப்பிட்டேன்னா உடனே வயசுக்கு வந்துருவேன். அப்படியா சொல்றீங்க? சரிக்கா சொல்லுடி. உனக்கு திருமணம் ஆச்சா? எனக்கு என்ன திருமணமே ஆகலடி. என்ன போய் சொல்ற? 67 வயசு ஆச்சு, உனமா திருமணம் பண்ணிக்காம இருப்ப? 67. அப்ப 70ஆ? 29 வயசு அக்காவுக்கு. 9 வயசா? ஆமா 29 வயசு எனக்கா. ஏண்டி எனக்கு என்ன திருமணமே ஆகலடி. எதற்காக தெரியுமா? எங்க வீட்டுல நான் ஒரே ஒரு பொண்ணு. ஏண்டி ஒரு பொண்ணு அந்த திருமணம் பண்ணி கூட சொல்லிருக்காங்களே, சட்டை கொண்டு வந்திருக்காங்களா? நான் திருமணம் செய்துக்கிட்ட மாமியார் வீட்டுக்கு போயிட்டான். எங்க அப்பா அம்மாவெல்லாம் யாரு பாத்துக்குவாங்க? அவங்களுக்கு யாரு வேலை வேலைக்கு சாப்பாடு போடுவாங்க சொல்றியா? அவங்க போட்டு சாப்பிட்டாரு அவங்களுக்குலாம். இப்ப பாத்துக்கலையா? இவ இப்பதான் பாத்துக்க போறா. அவள இப்ப சாப்பிடுவாங்க வயசான காலத்துல போட்டு சாப்பிடுவாங்க. சாப்பிட மாட்டாங்கடி. கூட ஆளு வேணும். ஏண்டி நீ இருக்கிற வரைக்கும் தாய் தந்தை பாத்துக்கொள்வேன். ஆமா. உன்னை யாரையும் பாத்துக்க உனக்கு ஒரு துணை வேண்டாமா? யாருக்க? உனக்குடி. எனக்கு வேணாண்டி அம்மா. ஏய் அப்படிலாம் சொல்லாத. உனக்கிட்ட ஒரு மாப்பிள்ளை தேர்ந்தெடுத்திருக்கேன் நானு. அவர் அழகா இருப்பாரு, ஸ்டைலா இருப்பாரு, நல்ல குண்டா இருப்பாரு. அவர் அழகு. அழகா? ஆமா. யாரு? அவர் அழகுல நீ மயங்கி கிடப்ப. அந்த போட்டோ எடுத்து வந்து செவுத்துல மாத்திக்கினேன். பாத்து கிடைச்சி தெரியாதா? அப்படி கோச்சுதாங்க ஆய்வே. போய் சொல்லாதே. 30 வருஷமா அந்த மயக்கத்துல தான் இருந்தியே. நானு. ஆமா. சரிடி. அவர் அழகுல மயங்கி தான் விழுது கண்டாய். தெரிஞ்சு வந்திருக்கு. அப்சிங்க தெரிஞ்சிருவா. அக்கா சரிடி. எங்களெல்லாம் கேட்டீங்கல்ல, உங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சக்கா? திருமணம் ஆயிட்டது. உனக்கு திருமணம் நான் தாய்னா அக்கா உங்க கூடவே சுத்தரமா எங்க கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலையக்கா. எதுக்காக? சாப்பிட வந்திருப்போமே. ஏய் அரிசுவை சாப்பாடு நல்லா சாப்பிட்டிய? நல்லா சாப்பிட்டா சாப்பாடு. அக்கா இப்படியே பேசுகிறோம் நிறைவேறே தெரியாது. கொட்டி அழைக்க வேண்டாம். எங்க தாத்தான தேடுவர்க்கா. எதற்காக? பால் கொடுக்கணும். அக்கா இது எங்க மாமா தேடுவர்ல போய் பால் கொடுக்கணும். அவன் தாத்தாக்கு பால் கொடுக்கட்டும், நீ உங்க மாமாக்கு பால் கொடு. பால் கொடுத்து 2 பேரும் ஃபேமஸ் மெத்தட். நீங்க அக்கா நான் போயிட்டு பால் குடிச்சிட்டு போயிட்டு வரேன்.